பொதுவா எல்லாரும் பில்டிங்கோட எலிவேஷன் ஃபினிஷிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பில்டிங்கோட ரியல் ஸ்ட்ரென்த் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இந்த பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல தான். இந்த பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல நம்ம ஏதாச்சும் சரியா செய்யாம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேல நம்ம என்ன ஃபினிஷிங் பண்ணியும் யூஸ் இல்ல. சரி, இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல எது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பில்டிங்ல நம்ம பிளின் பீம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிக் ஒர்க் செய்திருக்கிறோம். பிரிக் ஒர்க்குக்கு நம்ம பேஸ்மெண்ட் என்ன உயரம் வேணும், ரோடு வந்து எப்படி டெவலப்டு ரோடா இல்லையா அப்படிங்கிறதுல அசியூம் பண்ணி ஒரு ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது மேலேயும் டிபிசி வரப்போகுது. ஸோ இந்த ஹைட்டை பிளான் பண்ணி பிரிக் ஒர்க் செய்தாச்சு. பிரிக் ஒர்க் வந்து நம்ம ரெட் பிரிக்ஸ்ல செய்யாம இந்த பில்டிங் ஃபுல்லாவே நம்ம ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் ப்ராஜெக்ட் பண்றோம். ஆனா இந்த பேஸ்மெண்ட் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் பிரிக்ல தான் செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் எல்லா வால்ஸுமே, இன்னர்ல இருக்கிற எல்லா வால்ஸுமே நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிருக்கோம். சிலர் சொல்லுவாங்க இல்ல அவுட்டர் வால்ஸ் மட்டும் பிளாஸ்டர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து அட்வைசபிளா இல்லை. ஏன்னா இந்த செங்கலுமே, இந்த செங்கல் ஆகட்டும் ஃப்ளை ஆஷ் ஆகட்டும், இந்த மண்ணோட எப்பவுமே இன்டாக்டா இருந்துட்டே இருக்கும். இதை நம்ம ஃபில் பண்ண போற மண் ஈரமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா கீழ இருந்து ஒரு ஈரம் வரலாம் மழை காலத்துல, இல்ல பக்கத்து வீட்டோட செப்டிக் டேங்க்ல இருந்து ஒரு சோக் பிட்ல இருந்து மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்ணி அதோட மாய்ச்சர் வந்து இந்த வால்க்கு கொடுக்கலாம். சோ அதனால நம்ம பிளாஸ்டரிங் அவசியம். வெறுமனே பிளாஸ்டரிங் பண்ணாம வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்றது தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். அது ஒன்றும் பெரிய செலவாயிர போறது இல்ல. பட் பிளாஸ்டரிங் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் பண்ணி பண்றது அட்வைசபிள். அதுக்கு மேல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளாக் கோட்டிங், இது வந்து பிட்டுமன் கோட்டிங், ஒரு வகையான தார் வந்து எமுல்ஷன் பேஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. அதோட கோட்டிங், இந்த தார் கோட்டிங் அவசியமா அப்படின்னு கேட்டா அது ஒன்றும் நான் ரொம்ப அவசியம் கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பிளாஸ்டரிங் ரொம்ப ரொம்ப அவசியம். பட் பிளாஸ்டரிங் பண்ணாம இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் ஒர்க் மேல இந்த தார் கோட்டிங் வந்து பண்ணுனா போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து அது அட்வைசபிளே கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த தார் கோட்டிங் கொஞ்சம் பிரீமியமா ஃபீல் பண்றதுக்காக செய்யறதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ப்ரொடெக்டிவ் லேயர் கிடையாது பிட்டுமன் கோட்டிங். பட் இந்த பிளாஸ்டரிங் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அந்த பிளாஸ்டரிங்கும் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் பண்றதா மஸ்ட். பிட்டுமன் கோட்டிங்ங்கிறது நீங்க வேணும்னா அடிஷனலா செய்துக்கலாம். சோ நாங்களுமே ஸ்பெசிஃபிகேஷன் 1, 2க்குலாம் இதை ப்ரொவைட் பண்றது இல்ல. ஸ்பெசிஃபிகேஷன் 2A, 3ன்னு சொல்லி கொஞ்சம் பிரீமியமா இருக்கணும், கிளைண்ட் இப்பெல்லாம் நிறைய கேட்கறாங்க அப்படின்றதால இதை ப்ரொவைட் பண்றோம். ஆனா சில ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க பாக்குறது என்னன்னு சொன்னா சாலிட் பிளாக் மட்டுமே செய்துட்டு இந்த பிளாஸ்டரிங் செய்யாம பிட்டுமன் கோட்டிங் பண்றாங்க. அது எந்த வகையிலையும் பயனுள்ளதா இல்ல. சோ உங்க ப்ராஜெக்ட்ல அது மாதிரி ஏதாச்சும் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டோ இல்ல ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டைரக்டா பிட்டுமன் கோட்டிங் பிரிக் ஒர்க் மேல பண்ணாதீங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. சோ இந்த கான்கிரீட் வந்துட்டு பிளின் பீமுக்கு மேல நம்மளோட பேஸ்மெண்ட் உயரம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா பிரிக் ஒர்க் செய்துட்டு அப்புறம் நம்ம கான்கிரீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கான்கிரீட் மெட்டல் பாக்ஸ் யூஸ் பண்ணி கான்கிரீட் பண்ணிட்டு அப்புறம் பிரிக் ஒர்க் பண்றது அட்வைசபிள். இந்த ஸ்டேஜ்லயே இந்த கான்கிரீட் பண்ணும்போது இந்த காலம் வந்துட்டு ஏதாச்சும் அலைன்மெண்ட் இருக்கா அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் அப்பவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கான்கிரீட் போடுறது அட்வைசபிள். அப்படி இல்லைன்னா மேல வந்ததுக்கு அப்புறம் இனி அடுத்து நம்ம ஷூ போடும்போது பெரிய லெவல்ல கிங் பண்ற மாதிரி வந்துடும். அந்தந்த ஸ்டேஜ்ல கரெக்ட் பண்ணிட்டு வரும்போது தவறுகள் இருக்கலாம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கீழ இருந்தே சரியாவே வந்துடும் அப்படின்னு நான் சொல்லல. பட் அந்த இருக்கும்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட வரும்போது நம்ம கரெக்ட் பண்ணி மேல கொண்டு வந்துடலாம். மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பெருசா அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கும் போது அதை சரி பண்றது ரொம்ப சிரமம், பெரிய லெவல்ல கிங் பண்ற மாதிரியும் இருக்கும். வீட்டோட பேஸ்மெண்ட் பிளிந்த் பீம். சோ இதை வந்து நம்ம இங்க டைப் பண்ணி நம்ம காம்பவுண்ட் வால் பண்றோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கிறேன். சோ இது ஒரு கேன்டிலிவர் பீமா ப்ரொஜெக்ட் பண்ணி இதையும் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு காரணங்களும் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சைட் ஒரு எக்ஸ்கவேஷன் ஃபுல்லாவே செய்தாலும் இது வந்து கொலாப்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம பில்டிங்கோட இன்டாக்டா வச்சிருக்கிறோம் அப்படின்னு. சோ இப்போ நம்ம பேஸ்மெண்ட் பண்ணும்போது இதோட பிரிக் ஒர்க் பண்ணிருக்கோம். இஃப் இதுக்கும் நம்ம ஃபில்லிங் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ல என்னாலும் நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போதே சைமல்டேனியஸா பில்டிங்கோட பிளிந்த் பீம், காம்பவுண்டோட பிளிந்த் பீம், ஸோ அதோட காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம செய்துட்டு வரும்போது நமக்கு கடைசி நேரங்களில் இதோட குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் சரியா செய்யாம காம்பவுண்ட் வால் செய்யறது இங்க தவிர்த்துக்கலாம். சைமல்டேனியஸா எல்லா வேலையும் நடந்துட்டு வரும்போது இனியும் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்குமே பெட்டரா இருக்கும். நம்மளோட பேஸ்மெண்ட் ஹைட் இதை விட உயரமா வருது, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் உயரமா வருது அப்படின்னா உங்க ஸ்ட்ரக்சரிங்கோட கைடன்ஸ்ல நீங்க வந்து டை பீம் எங்க ப்ரொவைட் பண்ணுமோ பண்ணலாம். இல்ல பேஸ்மெண்ட் உயரம் குறைவா இருக்கு அப்படின்னா டை பீமோட ரெக்யர்மெண்ட் இருக்காது. டை பீம் எதுக்குன்னா இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சரல் பீம். அது வந்துட்டு இந்த காலமையும் அந்த காலமையும் கனெக்ட் பண்ணுது, மேல இருக்க பிரிக் ஒர்க் லோட் எல்லாம் டை பீம் தான் எடுக்குது அப்படிங்கிற புரிதலுக்கானது கிடையாது. நம்மளோட வால் வந்து ரொம்ப உயரமா வந்துருது, உள்ள சாயில் ஃபில் பண்றோம். உள்ள சாயில் ஃபில் பண்ணாங்காட்டி அதோட லேட்டரல் பிரஷர் இருக்கும். ஏன்னா தண்ணி இருக்கும், ஈரமா இருக்கும். சோ அப்ப இந்த சாயில் வந்து இந்த வாலை வந்து இந்த சைடு இப்படி தள்ளும். அப்படி தள்ளும் போது இது பெரிய வாலா இருக்கும்போது இந்த சைடு கீழே டையா இருக்கு, ஏன்னா கீழே வந்து பீம் இருக்கு, பட் மேல பீம் இல்ல அப்படின்னா இது தனியா விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை ஜஸ்ட் டைப் பண்றதுக்காக தான் அந்த டை பீம். சோ அந்த டை பீமை நீங்க ரொம்ப பெரிய சைஸ்க்கு பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரல் பீம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பிளிந்த் பீம் தான் நம்ம ரூஃப் பீம் வரைக்கும் இருக்கிற லோட் ஆஃப்லாம் எடுக்க போகுது. அதே சமயத்துல இந்த பேஸ்மெண்ட்டே நீங்க 6 அடி உயரம் போறீங்க, 7 அடி உயரம் போறீங்க, உங்களோட சைட் கண்டிஷனை பொறுத்துனா தென் மேபி கிரேட் பீம் வேற ஒரு சைஸ் ஆகும். டை பீமையே வந்து பிளிந்த் பீமா கன்சிடர் பண்ணி கூட டிசைன் செய்திருக்கலாம். சோ எல்லாமே உங்களோட சைட் கண்டிஷனை பொறுத்து உங்க இன்ஜினியர் எப்படி டிசைன் பண்ணிருக்காருங்கிற பொறுத்தது தான். இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அதுல கீழே ஒரு பெரிய பீம் கொடுத்துருக்காங்க, பிரிக் ஒர்க் கொஞ்சம் செய்து மேல ஒரு பெரிய பீம் கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த சைட் கண்டிஷனுக்கானது. உங்க சைட்ல அது ரெக்யர்மெண்ட் இருக்கான்னு
பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து டிபிசி பண்ணுவோம். யூசுவலா நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே சாயில்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கன்சால்டேஷன் செய்துட்டு 1.5 மீட்டர்ல பிசிசி போடுறதுக்கு பதிலா நம்ம இதுல வந்துட்டு ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் செய்றோம். அதாவது கம்பி கட்டி கான்கிரீட் கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் ராட் யூஸ் பண்ணி கம்பி கட்டி கான்கிரீட் பண்றோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பேஸ்மெண்ட் லெவலை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3.5 பேஸ்மெண்ட்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் லெவல்ல இருந்து 6 இன்ச் டவுன்ல தான் வந்து இந்த சைட்டே லொகேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால 6 இன்ச்சஸ் அடிஷனலா, ஸோ 3 ஃபீட் பிளஸ் 6 இன்ச்சஸ்னு செய்து இதை செய்திருக்கிறோம். கார் பார்க்கிங் லெவல் 2 ஃபீட் லெவல்ல வரும். ஏன் இதுக்கு வந்து 3 ஃபீட் பேஸ்மெண்ட்டே போதுமானதா இருக்குது ரோட் லெவல்ல இருந்து அப்படின்னா, இது ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா. இனி நியூவா வந்து பெரிய பெரிய ரோட்ஸ் வர போறது இல்ல. சுத்தியும் எல்லா இடத்துலயும் வீடு ஆயிடுச்சு. சொல்லப்போனா இது வந்து 1980ஸ்ல இருந்தே இந்த லேஅவுட் ஃபார்ம் ஆகி பல தடவை ரோடு போட்டு ட்ரைனேஜ் வரைக்கும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து பெரிய லெவல்ல வரப்போறது இல்ல. ஸோ அதனால தென் சுற்றி இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்தா இப்போ இருக்கிறது வந்து 6 இன்ச் பேஸ்மெண்ட், ரோட் லெவலும் அதுவும் ஈக்குவல் சைஸ் அப்படிலாம் தான் இருக்கு. நம்ம இந்த லொகேஷனுக்கு 3 ஃபீட் பேஸ்மெண்ட் போதும், 2 ஃபீட் தான் கார் பார்க்கிங் பேஸ்மெண்ட்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட்ல நியூ லேஅவுட்டா இருக்குது, அங்க வந்துட்டு இனியும் ரோடே பண்ணல, ஃபியூச்சர்ல ரோடு எல்லாம் வரும் அப்படிங்கும்போது தென் இந்த பேஸ்மெண்ட் உயரம் போதாதான் இருக்கும். நீங்க வந்து 4 ஃபீட் 4.5 ஃபீட்னு அடிஷனலான பேஸ்மெண்ட் ஹைட் தேவைப்படலாம். அப்படி அவசியமே இல்லாம சில ப்ராஜெக்ட்ஸ்ல எங்களையுமே வந்து கிளைண்ட் வந்து கம்பல் பண்ணுவாங்க, இல்ல நல்ல பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமா போய்க்கீங்கன்னு சொல்லி. எனிவே அடிஷனல் காஸ்டா இருந்தாலும் கிளைண்ட் ஆர் வில்லிங் டு பே. பட் அந்த பேமெண்ட் எல்லாம் செய்து பேஸ்மெண்ட் உயரமா போட்டதுக்கு அப்புறம் தன்னோட சொந்த காரை வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. சோ 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு டாரிங் வருது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டாலும் இங்கெல்லாம் ரிப்பீட்டடா டாரிங் வராது. அப்படியே வந்தாலும் 3 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ்னு ரைஸ் ஆகி வந்தாலும் இது கடைசி வரைக்கும் இது ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இதை வந்து ரோடோட ஹைட்டை மேட்சே பண்ண முடியாது. அது வரைக்கும் ஒரு சிரமத்தோடய நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் இந்த பேஸ்மெண்ட் பத்தின ஒரு பயம், அந்த பேனிக் சிச்சுவேஷன் இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ரொம்ப டவுனா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது நீங்க வீடு கட்டும் போதே அந்த ஏரியா அன்டெவலப்டு ஏரியாவா இருந்திருக்கும். ஏரியா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்க பேஸ்மெண்ட் ஹைட்டை டிசைட் பண்ணும்போது ரோடு ஆல்ரெடி டெவலப்டா, ஏரியா டெவலப்டா, இல்ல நம்ம இனிமேல் தான் டெவலப் ஆக போகுது, ரோடு உயரமா ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டை ஃபிக்ஸ் பண்றது வந்து அட்வைசபிளா இருக்கும். அதனால பேஸ்மெண்ட் ஹைட் டிசைட் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல கவனம் செலுத்தி அனாவசியமான பேஸ்மெண்ட் உயரம் உங்களுக்கு தேவையில்லை. இல்ல ஒரு வாட்டர் ப்ரோன் ஏரியாவா இருக்கு, சென்னை மாதிரி ஒரு லொகேஷன்ல நமக்கு வந்து திடீர்னு தண்ணி வந்துடும், ஸ்டாக்னன்ட் ஆச்சுன்னா ரைஸ் ஆயிடும் அப்படின்னா அங்க நீங்க பேஸ்மெண்ட் உயரம் போய்க்கிங்க. பட் இது மாதிரி ஒரு லொகேஷன்ல இங்கெல்லாம் தண்ணி கண்டிப்பா ஸ்டாக்னன்ட் ஆகாது, நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கு. பட் உயரமா வேணுங்கிறதுக்காக உயரமா கட்டிக்கிட்டு பட் உங்களோட சொந்த காரும் பைக்குமே வீட்டுக்குள்ள ஏற்ற முடியாத அளவுக்கு நீங்க பார்க்கிங் செட் பண்ணி என்ன பயன்? நம்ம ஒரு பிளான் பண்றோம், ஒரு எக்ஸிகியூஷன் செய்யறோம் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு, நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் அல்டிமேட் ஐடியாவா இருக்கணும். நம்ம இப்போ ரோட் லெவல் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹைட் பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஹைட்டோட குறைவான ஒர்க்குக்கு தான் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பேஸ்மெண்ட் ஹைட் கிடையாது. இதுக்கு மேல நம்ம கான்கிரீட் பண்ண போறோம். அந்த கான்கிரீட் எப்படி வேணாலும் செய்யலாம். அதாவது இதை வந்து டை பீமா போடலாம், அதை பத்தின ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து. அடுத்தது ஒன்லி டிபிசி மட்டும் போடலாம். நீங்க பிசிசி தான் போடுறீங்க, உள்ள சாயில் ஃபில் பண்ணிட்டீங்க, ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து டெர்மைட் ஒர்க் செய்வீங்க, ஆன்டி டெர்மைட் பெஸ்டிசைடு எல்லாம் நீங்க செய்துட்டு அதுக்கப்புறம் எர்த்ராமர் எல்லாம் போட்டு நீங்க நல்லா காம்பாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூசுவலா நம்ம வந்து 1.5 மெட்டல்ல பிசிசி போடுவோம், கம்பி யூஸ் பண்ணாத கான்கிரீட் போடுவோம். அதுக்கு மேலதான் டைல்ஸ் வரப்போகுது. பட் நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்டாண்டர்டா என்ன ஃபாலோ பண்றோம்னா, சாயில்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பிவிசி ஷீட் யூஸ் பண்ணி, ஏன்னா கீழே இருக்கிற ஈரப்பதம் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக டோட்டலா இது ஃபுல்லா பிவிசி ஷீட் நம்ம போட்டுருவோம். பிவிசி ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேல கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் ராட் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம கான்கிரீட் செய்ய போறோம். ஸோ இதனால ஒருவேளை சரியா சாயில் காம்பாக்ட் ஆகாட்டியும், பட் காம்பாக்ட் பண்ணணும் அது வேற, பட் நம்மளுக்கு சரியான குவாலிட்டியான கிராவல் கிடைக்கல, நம்ம டெப்ரி எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல சாயிலே நல்ல சாயில் கிடைச்சிருந்தாலும் அது சரியா காம்பாக்ட் பண்ணல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல ஒரு இடத்துல டைல் இறங்குது அப்படிங்கிற இஷ்யூ வராது. ஏன்னா நம்ம கம்பி கட்டி கான்கிரீட் போட்டுறதால இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இதை பிவிசி ஷீட்டையும் நம்ம வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், அதாவது டோட்டலா பில்டிங் அவுட்டர் வரைக்கும் நம்ம போட்டுட்டு இந்த ஷீட்டுக்கு மேல, இந்த பிவிசி கவரிங்க்கு மேல தான் நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் பண்ண போறோம். அதனால ஒருவேளை இந்த பிளாஸ்டிங், இப்ப நம்ம உள் பக்கம் பிளாஸ்டிங் பண்ணிருக்கோம், இந்த பிளாஸ்டிங்கும் தாண்டி இந்த பிரிக் ஒர்க் வாட்டர் அப்சர்வ் பண்ணி அந்த பிரிக் ஒர்க்ல இருக்க வாட்டர் வந்து பில்டிங்க்கு மேல வராம இருக்கிறதுக்காக, பட்டி பெயிண்டிங் அந்த மாய்ச்சர் டேம்ப்னஸ் வராம இருக்கிறதுக்காக அந்த பிவிசி ஷீட் லேயிங் இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட்டும் செய்ய போறோம். இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் நம்ம செய்யறதால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒருவேளை டைல்ஸ் வந்து கீழே இறங்காம இருக்கும், ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். தென் கீழே இருக்கிற தண்ணி மேல வராம இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ். கரையாம இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம செய்தாலுமே அதெல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு தான். அதையும் தாண்டி கரையான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மேல வரக்கான சான்சஸ் இருக்கு பிசிசில இருக்கிற கிராக்னால. பட் நம்ம இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் செய்யறதால அதை தாண்டி பிவிசி ஷீட்டை தாண்டி இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட்டை தாண்டி எறும்பு கீழே இருந்து மேல வர்றதுக்கான சான்சஸையும் நம்ம குறைக்கிறோம். நம்ம ஒரு வேலை செய்ய போய் பட் அதனால அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜிஎஃப்ஆர்பி ராட் கான்கிரீட் பண்றதால இருக்குது. ஸோ நாங்க இதனாலதான் இந்த ஜிஎஃப்ஆர்பி ராட் கான்கிரீட்டை நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பில்டிங் ஃபுல்லாவே நம்ம வயர் கட் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் பேஸ்மெண்ட், வாட்டர் டேங்க் ஒர்க், அப்புறம் செப்டிக் டேங்க் ஒர்க்
எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து நீங்க ஃபுல் பில்டிங்க்கு போறதுனாலும் போகலாம். ஒயர் கட் ரெட் பிரிக் விடமே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டியுமே ரெட் பிரிக்ஸ் விடமே இது பெட்டரான குவாலிட்டி தான் இருக்கும். பட் அதனால நம்மளோட கன்வென்ஷனல் மைண்ட் செட்னால தான் நம்ம இனியும் ரெட் பிரிக்ஸே போறோம். அடுத்து நம்ம பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு சூஸ் பண்ண போற கிராவல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஹிஷன் லெஸ்ஸா இருக்கணும். அதாவது இது மாதிரி மணலா இருக்கணும். தண்ணி பட்டாலும் இது வந்து களிமண் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட்லாம் பண்ண போறது இல்ல, நார்மலா பண்ற மாதிரி பிசிசி தான் போடுறீங்கன்னா தென் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் இந்த சாயில் ஃபில்லிங்க்கு. ஏன் அப்படின்னா நீங்க களிமண் மாதிரி ஒரு வகையான மண்ணை வந்து நீங்க உள்ள ஃபில் பண்றீங்கன்னா அதை நீங்க என்னதான் கடப்பாரை போட்டு எவ்வளவு தண்ணி விட்டு காம்பாக்ட் பண்ணாலும் அது காம்பாக்ட் ஆகாது. ஃபியூச்சர்ல ஒரு நாள் செட்டில் ஆகும்போது டைல் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அந்த லொகேஷன்ல இது மாதிரி ஒரு நல்ல கிராவல் வந்து அங்கெல்லாம் கிடைக்கிறதுலன்றதால தான் நாங்க வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட்டே அட்வைஸ் பண்றோம். பட் இந்த இடத்துல நல்ல கிராவலே கிடைச்சிருக்கு. நீங்க இது மாதிரி கிராவல் கிடைக்கிற இடத்துல நீங்க ஆர்சிசி கான்கிரீட் ஸ்லாப் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க பிசிசி கூட செய்யலாம். பட் நீங்க பிசிசி பண்றீங்கன்னா இது மாதிரி ஒரு கிராவல் வந்து போறதுதான் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அண்ட் எஸ்டிமேஷன் டீடைல்டு பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டர்ன்கி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்டேஷனும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். குவாலிட்டியான ஹசல் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷனுக்கு மேல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.